அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற என்னென்னா பார்த்தீங்கன்னா, கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ். கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் இன்சைட்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சி நியூ ப்ரொஃபைல் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு சின்ன இது. ஸோ லாஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா, கால்ஸு, ஓவர் வியூஸு, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படியெல்லாம் ரீச் பண்ணுறாங்க ஆன்லைனில் அப்படி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை தேடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ். இதே டிஸ்கவரி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வர்றதை விட மற்றவங்க ப்ராடக்ட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக வருவாங்க. அப்போ உங்களோட ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு கண்ணில் படும், அப்போ பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறவங்க தான் ஆன்லைனில் அதிகம். அடுத்து பிராண்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து ரீச் பண்ணுறது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட் 1 மந்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கிராஃபாக உங்களுக்கு வந்து கூகுள் கொடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த மந்தில் வந்து சர்ச்சில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க மேப், அதாவது சர்ச்சுங்கும்போது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களோட வேல்யூவும் ப்ளஸ் 2வது மேப். இப்போ 3வது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் சரி பார்த்தாங்க, அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அதாவது ஆக்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 மந்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 29 பேர் உங்கள் வெப்சைட்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. டைரெக்ஷன், அதாவது உங்களோட மேப்புக்கு வந்து அவங்க லொக்கேஷன்லேருந்து டைரெக்ஷன் போட்டிருக்காங்க. கால்ஸ் டோட்டலாக 29 கால்ஸ் வந்து அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது கால்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு காலாக வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேப்பாகவே இருக்கும். அதே நீங்கள் 3 மந்த்துக்கு நீங்கள் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். 3 மந்தில் பார்த்தீங்கன்னா 89 கால்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக். ஸோ வீக்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கால் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு லாஸ்ட்டு 1 வீக்கில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பேஜ்லேயும் நீங்கள் போய் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், பிரிக்கலாம். எப்படின்னா கால்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்து 5 கால் ரிசீவ் ஆகிருக்கு. அக்டோபர் 9 வந்து 3 கால்ஸ். அக்டோபர் 21 பார்த்தீங்கன்னா 4 கால்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டில் உங்கள் மொபைல் செக் பண்ணியாலும் உங்களுக்கு டேட் தெரியும். 2வது வந்து டைரெக்ஷன், அதாவது உங்கள் பிளேஸுக்கு எந்த மாவட்டத்துலேருந்து, அதாவது ஈரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை ஈரோட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேப் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. 3வது வந்து கால்ஸ் வந்து அதிகமாக வர்றது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 9 கால்ஸ். அதாவது வாரத்தில் எந்த நாளில் அதிகமாக கால்ஸ் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் அதிகமாக இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து 9 கால்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 6 கால்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்புலர் பீக் டைம்ஸ். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி தேடுறாங்க, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.